நேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டு பேசும்போது எஸ்ஏஆர் பத்தி இங்க யாருக்குமே சரியான புரிதல் கிடையாது. குறிப்பா துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி புரியாம பேசுறாரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் பேசுறாரு. இததான் அவங்களுடைய புரிதலின்மையை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மேலும் ஏற்கனவே எஸ்ஆர் பல முறை நடந்திருக்கு. அப்ப எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காம காங்கிரஸ் கூட்டணியில இருந்துட்டு இப்ப வந்துட்டு புதுசா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு எஸ்ஐஆர் குறித்த புரிதல் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது. எஸ்ஐஆர் வேண்டாங்கிறது தமிழ்நாட்டினுடைய குரலோ திமுகவினுடைய குரலோ அதன் தோழமை இயக்கத்தினுடைய குரலோ இல்ல. எந்த நேரத்துல நீங்க எஸ்ஐஆரை கொண்டு வரீங்க? ஏன் 2023 செய்யல? ஏன் 2022 நீங்க செய்யல? அப்பெல்லாம் செய்ய வேண்டியதானே. பீகார் மாநிலத்தில் தேர்தல் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. 2 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ பீகார் தேர்தலை கருத்தில் கொண்டு 60 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீர்கள். அவர்களுடைய வாக்களிக்கும் உரிமையை நீங்கள் மறுத்தீர்கள். இப்ப கூட பேசும்போது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கூட நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போனவர்களுடைய பெயர் பட்டியல்ல இருந்துச்சு, அதையும் நீக்கி இருக்காங்கன்னு. இத தேர்தல் ஆணையத்திடம் நீதிமன்றம் கேட்டதா இல்லையா? உச்சநீதிமன்றம் கேட்டதா இல்லையா? அப்ப உச்சநீதிமன்றத்துல என்ன பண்ணிருக்கணும்? இவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு ரெக்கார்ட்ஸை கொடுத்திருக்கணும்ல. யார் இறந்து விட்டதாக இவர்கள் சொன்னார்களோ அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றார் ராகுல் காந்தி. அவர்களை நேரடியாக சந்தித்தார். செத்தவன் எப்படி சார் உயிரோட வந்தான்? நிர்மலா சீதாராமன் அம்மையார் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? இப்ப ஹரியானாவுல பிரேசில் நாட்டினுடைய மாடல் அழகி 22 முறை ஓட்டு போட்டிருக்கு சார். அப்ப நீங்க தேர்தல் ஆணையம் எந்த லட்சணத்துல இயங்குதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்ல. இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டை வச்சுட்டார்ல சார். புரோட்டோகால் லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்காரு. குடியரசுத் தலைவர், பிரதமர், அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் யாருன்னா இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர். அவர் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமா ஸ்கிரீன் போட்டு காட்டி வைக்கிறார் சார். அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்ல. யாரு தெரியுமா பதில் சொன்னா? கிரண் ரிஜிஜு பதில் சொன்னாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒழுங்கின்மையை காட்டுது. சரி, இப்ப நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்றாங்க இது ரெஸ்ட்ரிக்ஷன். ஆமா, ரெஸ்ட்ரிக்ஷன் தான். உதயநிதி கரெக்டா தான் சொல்றாரு. நீங்க டிசம்பர் மாதத்துல 20ஆம் தேதிக்கு பிறகு ஹாலிடே தொடங்கிறோம் சார். கிறிஸ்துமஸ் பிளஸ் நியூ இயர் ஹாலிடே தொடங்கிறோம். பசங்களுக்காக எல்லா பேரண்ட்ஸும் 80% என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு, மாமனார் வீட்டுக்கு இப்படி போயிடுவாங்க. வீடுகளுக்கு 3 முறை போறேன்றாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு நிர்ணயிக்கல. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்ஸ் அசைன் பண்ணிருக்காங்க. பூத் லெவல் ஆபீசர்ஸ் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் விசிட் போயிருக்காங்களான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் விசிட் போகல. இப்ப இந்த எஸ்ஐஆர் குறித்த போதுமான புரிதலை உள்வாங்காம இருக்காங்கன்னா நீங்க புரிதலை ஏற்படுத்த வேண்டியதானே. பாஜக தரப்புல புரிதல் ஏற்படுத்துறதுக்கான வேலையை செய்திருக்கீங்களா? பாஜக தரப்புல மக்களை சந்திப்பதற்கு எங்காவது முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா திமுக வார் ரூம் போட்டுருச்சு. நேற்றைக்கு கூட முதலமைச்சர் சொல்றாரு, இந்த எண்ணில் நீங்கள் அழைத்தால் 24/7 எஸ்ஐஆர்ல என்னென்ன இருக்குங்கிறத நாங்க உங்களுக்கு சொல்றோம், ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுங்கிறத சொல்றோம் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் செய்றாரு. இன்னொரு பக்கம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை மாவட்ட தலைநகரங்கள் தோறும் நேற்றைக்கு நடத்தி முடிச்சிருக்காரு. உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துறாரு. எல்லா வழியிலையும் சரியா போய்கிட்டு இருக்காங்க. இது ரெஸ்ட்ரிக்ஷனா அப்படின்னு கேட்டா ஆமா ரெஸ்ட்ரிக்ஷன் தான். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, டிசம்பர்ல ஹாலிடே. அதன் பிறகு ஜனவரி 10க்கு பிறகு பொங்கல், திருவள்ளுவர் தினம், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், போகி, இதுக்கு ஒரு 7-8 நாள் ஹாலிடே வந்துருது. அப்புறம் பருவமழை காலம். நீங்க என்ன பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள்னு டயத்தை அறிவிச்சுட்டு அதுல 30 நாள் விடுமுறையில கழிச்சுட்டு 30 நாள் தான் எஞ்சி இருக்கு. இந்த 30 நாளுக்குள்ள எஸ்ஐஆர் பண்ண முடியுமான்ற கேள்வியை கேட்கிறோம். எங்களுடைய சந்தேகத்தை எழுப்புறோம். பதில் சொல்லுங்க. இல்லங்க நாங்க முறைப்படுத்தியிருக்கோம், இதுதான் கால அளவு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இன்னொரு மிக முக்கியமான செய்தி, ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாரு. ஆமா ரெஸ்ட்ரிக்ஷன் தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. தேர்தல் ஆணையம் இந்த படிவங்களை வாங்குது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுது. வரைவு வாக்காளர் பட்டியல்ல திருத்தங்கள் செய்யப்பட்டவர்களுடைய பேர் இருக்குமான்னு கேட்டா இருக்காதான். இத தேர்தல் ஆணையம் சொல்லுது. வெப்சைட்ல போட்டிருக்காங்க. அப்போ என் பேர் இடம்பெற்றிருக்கா இடம்பெறலையான்னு நான் எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா, இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுது இல்ல, அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இறுதி வாக்காளர் பட்டியல்ல என் பேர் ஒரு வேலை இல்லைங்க. என்னங்க நான் செய்யறது? இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியாதுங்கிறது தேர்தல் ஆணையம். அப்ப இது ரெஸ்ட்ரிக்ஷன் தானே.
அப்ப டிராப்ட் பட்டியல் வெளியிட்டு உங்களுக்கு வாய்ப்பு வழங்குவோம். நீங்க வந்து மிஸ்டேக் இருந்தா நீங்க பதிவு பண்ணலாம். பிஎல்ஏஸ் அதாவது கட்சி சார்பா இருக்கிற பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தானே முறை வந்து வகுத்திருக்காங்க. அதுதான் பீகார்ல நடந்துச்சு அப்படின்னு நீங்க நல்லா ஒரு விஷயத்த உள்வாங்கணும். தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிற செய்தி என்னன்னா, நீங்க கரெக்டா கண்டென்ட்ட சொல்றீங்க. அந்த கண்டென்ட்டினுடைய பின்புலம் என்னன்றதை நீங்க கண்டிப்பா சொல்லியாகணும், தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். திருத்தம் செய்யலாம், பேர் சேர்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப என் பேரு வல்லம் பஷீர்னு வச்சுக்கோங்க, பஷீர் வல்லம்னு போட்டுருவான் சமயத்துல. இப்போ வல்லம் பஷீர்னு நான் திருத்தம் செய்யலாம். ஆனா என் பேர் இல்லாம இருந்தா என் பேரை என்டர் பண்ண முடியாது. என் பேர் இருக்கா இல்லையான்னு நான் எங்க சார் தெரிஞ்சுக்குவேன்? வரைவு வாக்காளர் பட்டியல தானே சார் நான் தெரிஞ்சுக்குவேன். வரைவு வாக்காளர் பட்டியல தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுது சார் தேர்தல் ஆணையம். ஏன் சார் அதை செய்து தேர்தல் ஆணையம்? இன்னொன்னு நான் கேட்கிறேன், போதுமான அவகாசத்தை கொடுத்து விட்டு இந்த எஸ்ஐஆர நீங்க தேர்தலுக்கு பிறகு நடத்தின என்ன? சட்டமன்ற தேர்தல் முடியட்டுமே, முடிஞ்ச பிறகு நடத்துங்க. யார் உங்களை வேணாம்னா 3 முறை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவோம்னு சொல்லுங்க. முதல் வரைவு வாக்காளர் பட்டியல்ல பேர் வரலையா, 2வது வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு அவகாசம். 2வது வரைவு வாக்காளர் பட்டியல்ல பேர் வரலையா, 3வது வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு அவகாசம் கொடுப்போம்னு சொல்லுங்க. கொடுத்த பிறகு ஃபைனல் லிஸ்ட் வருதுங்க. அந்த லிஸ்ட் தாங்க ஃபைனல்னு சொல்லுங்க. நீங்க ஒரே ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் தான் வெளியிட போறோம்ன்றீங்க. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலையும் புதிதாக திருத்தம் செய்யப்பட்டவர்களுடைய பேர் இடம்பெறாதுங்கிறீங்க. ஃபைனல் லிஸ்ட்ல தான் நாங்க பாத்துக்கணுங்கிறீங்க. அங்க வந்து கரெக்ஷன் பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க. அடிஷன் பண்ணணும்னு நாங்க கேட்கிறோம். இப்ப அடிஷன் பண்றதுக்கு ப்ரொவிஷன் அங்க இருக்கான்னு கேட்கிறோம், வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறோம். அந்த ப்ரொவிஷனுக்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் உருவாக்கும். இப்ப ஒண்ணும் வேணாம், தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் பண்ணுது. 60 லட்சம் பேரை பீகார்ல நீக்குச்சு. அதுதான் இப்ப அச்ச உணர்வா இருக்கு எங்களுக்கு. 60 லட்சம் பேரை ஏன் நீக்கணும்னு கேட்டதுக்கு பதில் சொல்லல. நிர்மலா சீதாராமன் அம்மையார் கூட பத்திரிகை சந்திப்புல சொல்றாங்க, செத்து போனவங்களை நாங்க நீக்கிட்டோம்ன்றாங்க. அது உயிரோட இருக்காங்கன்னு ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சுட்டாரு. இப்ப செத்தவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் இருக்கா இல்லையா? அந்த ஆவணங்களையாவது தேர்தல் ஆணையம் கொண்டு போய் நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்கணுமா இல்லையா? நீதிமன்றத்துல என்ன தெரியுமா சொன்னுச்சு தேர்தல் ஆணையம்? நாங்கள் இது குறித்த ஆவணங்களை தரவே முடியாதுன்னு சொன்னுச்சு. நீதிமன்றம் அதிர்ந்து போனது சார். நான் கேட்கிற உச்சபட்ச அதிகாரம் பொருந்தி இருக்கிற உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிற போது, நாங்கள் ஒன்றை செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுன்னு பேசுகிற அரசியல் இருக்குல்ல, இது தேர்தல் ஆணையத்தினுடைய அரசியலான்னு நான் கேட்கிறேன். இன்னொரு முக்கியமான வேலை, இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை சார். அதனாலதான் சார் இதை இவ்வளவு மூர்க்கமாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். மாதவபுராங்கிற தொகுதியில 33% பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் அந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 மூலமாக புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டவர்கள்னு சொன்னார்ல. 33% பேர் எதன் அடிப்படையில் சேர்த்தாங்கன்னு கேட்டார்ல ராகுல் காந்தி. தேர்தல் ஆணையம் நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அவ்வளவு எவிடன்ஸையும் ப்ரொவைட் பண்ணிருக்கணுமா இல்லையா? நாட்டு மக்களுக்கு இந்த அச்ச உணர்வை போக்கி இருக்கணுமா இல்லையா? தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? வெப்சைட்ல இருந்து இந்த டீட்டெயில்ஸையே தூக்கிடுச்சு. வெப்சைட்ல இருந்த டீட்டெயில்ஸை எடுத்துட்டாங்க சார். அப்ப திருட்டுத்தனத்தை பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம்ன்றது இதன் மூலமா அம்பலப்பட்டு போகுது இல்ல. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையின்மைதான் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வச்சிருக்கே தவிர எஸ்ஐஆர் இல்ல. எஸ்ஐஆருக்கு எதிரிகள் அல்ல. எஸ்ஐஆரை முன்னெடுக்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிரிகளாக நிற்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த குறிப்பிட்ட அவகாசத்துக்குள் சார் இன்னும் எண்ணி 4 மாசம் தான் சார் தேர்தலுக்கு இருக்கு. 4 மாதத்தில் தேர்தலை சந்திக்க போகிற ஒரு மாநிலத்தில் இவ்வளவு அவசர கதியில் நீங்கள் எஸ்ஐஆரை அறிவித்ததனுடைய நோக்கம், திட்டமிட்டு ஏற்கனவே பீகாரில் செய்ததை போல மதச்சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாக்குகளை பறிக்கிற உரிமையை செய்ய போகிறார்கள் என்பதைத்தான் இந்த எஸ்ஐஆர் உணர்த்துது. அதனால இது ரெஸ்ட்ரிக்ஷன் தான். உதயநிதி ஸ்டாலின் கரெக்டா தான் பேசுறாரு. ஸ்டாலின் அவருடைய வீடியோ குறிப்பிட்டு பேசும்போது அவரே தெளிவில்லாம பேசுறாரு. ஒரு வாட்டி முழுசா எதிர்க்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல கேஸ் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அதை நாங்க எதிர்க்கல, அதை வந்து சரியா முறைப்படுத்தி செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. இதுலயே கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சுட்டி காட்டுறாங்க. அந்த நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க. திமுகவுக்கு இந்த நேரத்தில் என்னவென்று கேட்டால், களத்துல நின்று இந்த எஸ்ஐஆர் எப்படிப்பட்ட பேராபத்தை விளைவிக்கும்ங்கிறத மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது என்பதை ஜனநாயக அடிப்படையில் பதிவு செய்யணும். எனவே நேற்றைக்கு போராட்டத்தை மாவட்ட தலைநகரங்களில் நடத்தி இருக்கிறார். 1. சட்ட ரீதியாக இந்த எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்த வேண்டும். எனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. உச்சநீதிமன்றத்துல வழக்கு வந்து நாங்க ஒன்னும் பாஜக கிடையாது, நாங்க ஒன்னும் மோடி அமித்ஷா கிடையாது. விலை பேசி தீர்ப்பை வாங்கிட முடியும், அதிகாரத்தை பயன்படுத்தி வளைச்சிட முடியும் தீர்ப்பை. கவர்னர் பதவி தரேன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை விலை பேசிட முடியும்னு சட்டத்தின்படி வாதங்களை வைக்கிறோம். வாதங்கள் ஏற்கப்பட்டு வழக்கு வெல்லவும் வாய்ப்பு இருக்கு, வழக்கு தோற்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒருவேளை வழக்கு தோர்த்து போனால் என்ன செய்யறது?
இந்த எஸ்ஐஆரை முறையாக எப்படி எதிர்கொள்வது என்பதை கையாண்டு, அதான் நான் சொன்னேன், வார் ரூம் போட்டாச்சு, பூத் லெவல் ஆபீசர்ஸோட அணுகி பூத்துல இருக்கக்கூடிய வாக்காளர்களை கரெக்டா இந்த கரெக்ஷன் பண்ணி இந்த புதிய ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்றதுக்கு பிஎல்ஏஸ் பணி அமர்த்தியாச்சு. பிஎல்ஏஸ் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. பூத் லெவல் ஏஜென்ட் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா பக்கமும் தயாரா இருக்கிறது தானே சார் ஒரு தலைவருக்கு உண்டான பணி. வழக்கு நடக்கும்னு சொல்லி காத்திருந்துட்டு இங்க ஒண்ணுமே நடக்காம இருக்கும்னு சொல்லி உத்தரவாதத்தை கொடுத்துட்டு கடைசி நேரத்துல வழக்குல தோல்வியை சந்திச்சுட்டு வந்தா தேர்தலை சந்திக்கிறதுல இடர்பாட்டை சந்திக்க போறது திமுக தான். திமுகவை வீழ்த்துறதுக்கு தான் இவ்வளவு வியூகமும் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை உணராதவரா முதலமைச்சர்? இன்னொன்னு, கிளாரிட்டி இல்லாம கிளாரிட்டி இல்லாமலாம் பேசல சார், அவர் ரொம்ப கிளாரிட்டியா பேசுறாரு, மிக தெளிவாக பேசுறாரு. அவர் தான் சொல்றாரு, நாங்க எல்லா நிலையிலும் எங்களுடைய பணியை செய்துகிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் போராட்டம், இன்னொரு பக்கம் களத்துல நின்று மக்கள் எதிர்ப்பை பதிவு செய்யறது, இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்றதுன்றது. ஒரு தலைவர் இப்படித்தான் சார் இயங்கி ஆகணும். ஒரு தலைவருக்கு தெரியும் ஆபத்து எந்தெந்த பக்கங்களில் இருந்தாலும் வரும்னு. எல்லா பக்கத்திலும் நின்று காப்பு அரணை அமைப்பதுதான் ஒரு தலைவருக்கு உண்டான பணி. அந்த பணியை அவர் செவ்வனே செய்திருக்கிறாரு. இன்னொன்னு நான் சொல்லவா, நிர்மலா சீதாராமன் அம்மையார் தான் முன்னுக்கு பின் முரணா உளறிக்கிட்டே இருக்காங்க. எஸ்ஐஆரே இன்னும் நடத்தல, துவங்கிருச்சு. முதலமைச்சருடைய தொகுதியில 5000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில் நீங்க சொல்லுங்க? உளர்றது நீங்களா முதலமைச்சரா? எதன் அடிப்படையில் சார்? எஸ்ஐஆர் நடத்தி இறந்து போனவங்க பட்டியல்ல இருக்காங்க, 2 தொகுதியில வாக்காளர்கள் பட்டியல்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க போலி வாக்காளர்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க, தப்பு இல்ல, அதை நீக்கிருங்க. நீங்க இந்த 5000 பேர் போலி வாக்காளர்கள் அடையாளப்படுத்துறீங்க. முதலமைச்சர் தொகுதின்னு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கா என்ன? அப்படிலாம் இல்ல சார். 234 தொகுதியில கொளத்தூரும் ஒரு தொகுதி, அவ்வளவுதான். நாளைக்கு முதலமைச்சர் பெரம்பூர்ல போட்டிடுவாரு, ஆவடியில போட்டிடுவாரு, தேவைப்பட்ட அரக்கோணத்துல நிப்பாரு, தேவைப்பட்ட சோளிங்கர்ல நிப்பாரு, தஞ்சாவூர்ல எங்க வேணுமோ நிப்பாரு சார். அது என்ன முதலமைச்சர் தொகுதியில? அப்படின்னா முதலமைச்சர் தொகுதிக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா தேர்தல் ஆணையம் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கா? இல்ல தேர்தல் ஆணையம் சிறப்பாக ஏதாவது முன்னெடுப்புகளை நடத்துதா? அதெல்லாம் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏதோ திமுக போலி வாக்காளர்களை சேர்த்துட்டது போல நீங்க சொல்றீங்க. போலி வாக்காளர்களை சேர்க்கிற வேலை பாஜகவோட வேலை. இன்னொன்னு, நான் முதலமைச்சருடைய போராட்டத்தை இப்படித்தான் உள்வாங்குறேன். முதலமைச்சருடைய எதிர்ப்பு குரலை இப்படித்தான் உள்வாங்குறேன். பீகார்ல தேஜஸ்வி ராகுல் காந்தி போராட்டம் நடத்தினாங்க. எந்த முதலமைச்சராவது போய் தன்னுடைய பங்களிப்பை அங்க கொடுத்துட்டு வந்தாங்களா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போனாங்க. உங்களை மாதிரி அன்னைக்கு ஒரு ஊடகத்துல நான் பேசுற போது, ஏன் முதலமைச்சர் பீகாருக்கு போறாரு, பீகார் அரசியலையே முதலமைச்சர் தலையிடுறாருன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கு பீகாருக்கு வந்திருக்கிற ஆபத்து நாளை தமிழ்நாட்டுக்கும் வரலாம். இன்னொன்று, ஜனநாயகம் எங்கெல்லாம் கேள்விக்குறியாக்கப்படுகிறதோ, ஜனநாயகத்துக்கு எங்கெல்லாம் ஆபத்து வருகிறதோ அங்கெல்லாம் சென்று ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பெரும் கடமை தனக்கு இருப்பதாக முதலமைச்சர் உணர்றாரு. எனவே 2 விஷயத்தையும் கருத்தில் கொண்டு போயிருக்காருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு ஆபத்து. பீகாரினுடைய ஜனநாயக படுகொலையை, பீகாரில் நிகழ்த்தப்பட்ட வாக்காளர்களுக்கான அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுல எவ்வளவு கன்சர்ன் இருக்கு. இன்னைக்கு என்ன, திமுகவை வீழ்த்திட முடியுமா எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சுட்டா? நான் இப்பவும் சேலஞ்ச் பண்றேன், 25 எஸ்ஐஆர் நீ நடத்தினாலும் திமுகவை வீழ்த்த முடியாது. சேலஞ்சா களத்துல பார்ப்போம். நான் சேலஞ்ச் பண்றேன் சார், ஓபன் சேலஞ்ச் பண்றேன் சார். திமுகவினுடைய நலத்திட்டம், திமுகவினுடைய கூட்டணி பலம், திமுகவினுடைய கொள்கை உறுதி, இவை எல்லாவற்றையும் தாண்டி டெல்லி பாரபட்சமான பார்வையை தமிழ்நாட்டின் மீது காட்டியதற்கு பிறகும் தமிழ்நாட்டை செவ்வனே வழிநடத்துகிற அந்த ஆட்சி திறனை எடுத்து இயம்புகிற ஆற்றல் இருக்குல்ல, அதன் மூலமாக உயர்ந்து நிற்கிற தலைவராக இன்றைக்கு முதலமைச்சர் வெளிப்பட்டிருக்கிறார். இது அவருக்கு வெற்றியை 100 விழுக்காடு தேடித்தரும். நான் உறுதியாக நம்புறேன். ஜனநாயகம் அவரை பாதுகாக்கும், அவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பார்னு நான் நம்புறேன். நீங்க வீழ்த்த முடியாது எஸ்ஐஆர் வச்சு. ஆனா ஏன் முதலமைச்சர் இவ்வளவு கன்சர்னா இருக்காருன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ யாரா என் நாட்டினுடைய மக்களை போலி வாக்காளர்னு சொல்றதுக்கு? எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி நீ டிஸ்மிஸ் பண்ணி அவனை ஓட்டு போட முடியாம பண்ணு. நான் ஓட்டு போடுற உரிமையை இழக்கிறேன்னு வச்சுக்கோங்க சார். ஏன்னா நான் இப்ப வேற பூத்து மாறிட்டேன், வேற வார்டுல இருக்கேன். என் பழைய வார்டுல இருந்து இப்ப புது வார்டுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் நாம்ஸ் படி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறேன். என்னுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியல்ல வராது. ஃபைனல் லிஸ்ட்ல என் பேர் வரல. நான் போய் கிளைம் பண்ண முடியாது. நான் ஓட்டு போட மாட்டேன். நீ என்ன ஓட்டு போட முடியாம தடுக்கிறது ஒரு ஜனநாயக படுகொலை. சரி, அதை கூட நான் எனக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னு விட்டுறேன். ஆனா நீ என்ன போலி வாக்காளர்னு சொல்ற பத்தியா? இது எவ்வளவு பெரிய உளவியல் சிக்கலை எனக்கு ஏற்படுத்துது. நான் இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்த நாட்டுக்கு நான் வரி கட்டியிருக்கேன். என்னுடைய மூதாதையர்கள்
குடியுரிமை இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப என்ன போலி வாக்காளர்னு சொல்லிடுவாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, என்னை எந்த இடத்துல கொண்டு போய் நீ வைக்கிற? அப்போ அவர் சும்மா வாய் சவடால் விட்டு விட்டு போகிற தலைவர் அல்ல. அவர் சொன்னார் சார், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னார். தமிழ்நாடுன்னா இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நானும் சேர்ந்துதான் தமிழ்நாடு. நான் தமிழன் இல்லையா? என்னையும் சேர்த்துத்தான் பல கோடிக்கணக்கானவர்களை உள்ளடக்கியது தமிழ்நாடு. அப்ப நான் போலி வாக்காளன் என்கிற அந்த அடையாளத்துக்குள்ள அடைபடுகிற அந்த அவமானத்திலிருந்து என்னை பாதுகாக்கிறார்ல, அந்த வேலையைத்தான் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து முதலமைச்சர் செய்யறாருன்னு சொல்றேன். எனவே நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு சுயமரியாதைன்னா என்னன்னு தெரியாது. தலைகுனிய விட மாட்டேன்னு. ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்பூட்ஸ் நக்குன்னு சாவர்கரையே பார்த்து வந்திருக்காங்க. அதிகாரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு பக்கத்தில் நெருக்கடியை தருவது, அந்த அதிகாரம் செல்லுபடியாகவில்லை என்று சொன்னால் காலில் விழுந்து சரணடைவது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ராஜ்பவன்ல இருக்கிறார்ல, அவர் பேரு கூட எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. பீகார்ல இருந்து வந்தவர் தான். ரவி. ரவி என்ன பண்ணாருன்னா, நான் எனக்குத்தான் வானளாவிய அதிகாரம், நான் கிடப்பில் வைத்திருந்தால் அந்த மசோதா ரத்து செய்யப்பட்டதாக பொருள், அதை ஏன் நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள்? இதெல்லாம் யாரு? அங்க பீகார்ல இருந்து வந்தார்ல அவரு ரவி, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நீதிமன்றம் என்ன தெரியுமா சொன்னிச்சு? முதலமைச்சரோடு உட்கார்ந்து பேசி சுமூக முடிவு எட்டுங்கன்னு அவகாசம் கொடுத்துச்சு. நியாயமா என்ன இவங்க சொல்றபடி இருந்திருக்கணும்? இவங்களுக்கு தான் அதிகாரம். முதலமைச்சர் அவர்களே, உடனே நீங்கள் ரவியை சென்று சந்தித்து சுமூகமான முறையில் பேசி ஒரு முடிவை எட்டுங்கள்னு சொல்லியிருக்கணும்ல. முதலமைச்சரோடு நீ உட்கார்ந்து பேசுன்னு டைரக்ஷனை ரவிக்கு கொடுத்துச்சு நீதிமன்றம். அப்ப முதலமைச்சரை ரவி கூப்பிடுறாரு. முதலமைச்சர் சென்னை வெள்ள நிவாரண பணிகள்ல ஈடுபட்டு இருந்தார். முடித்து கொண்டு முதலமைச்சர் போனார் 2 நாள் கழிச்சு. என்ன பண்ணார் பாத்தீங்களா? பொன்னாடை எடுத்துக்கிட்டு குடு 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 குடுன்னு பிடி உஷாவை விட வேகமாக ஓடி முதலமைச்சருடைய கழுத்துல போட்டு வாங்க ஸ்டாலின் சார்னு கூப்பிட்டாரா? இப்படி என்றைக்காவது ஒரு நாள் நீதிமன்றம் ஒரு உத்தரவை முதலமைச்சருக்கு போட்டால் முதலமைச்சர் இப்படியா தாழ் பணிந்து ஆளுநரை வரவேற்பார்? நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ இந்த கூட்டத்துக்கு சுயமரியாதை கிடையாது. இந்த கூட்டம் கெஞ்சினா மிஞ்சும், மிஞ்சினா கெஞ்சும். இது கால் நக்கி பிழைக்கிற ஒரு அடிமை கூட்டம். இன்னொன்று, வேறு சில வேலைகளை செய்து கொண்டு பின்னால் இருந்து கொண்டே இயங்குகிற கூட்டம் இந்த கூட்டம். ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏழைகளின் தலைவர், ஏதிலிகளின் தலைவர், சுயமரியாதை உணர்வு மிக்கவர். நீ இந்த நாட்டுல சோறு இல்லைன்னு சொல்லி ஒருத்தரை நிறுத்தி வைக்க கூடாது, அதனால அவனுக்கு நான் சோத்து பசியை தீர்ப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவேன்னு ஒரு இயக்கம் சொன்னிச்சுல்ல, அந்த இயக்கத்தினுடைய வழி வந்திருக்கிற தலைவர் அவர். எனவே அவர் சரியாதான் பேசுறாரு. உங்களுக்கு தான் அவர் பேசுற நோக்கம் புரிய மாட்டேங்குது. அதாவது நீங்க சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவார்ந்த தலைவர்கள் பேசுவதை புரிந்து கொள்வதற்கு குறைந்தபட்ச அறிவு தேவைப்படும் இல்லையா? அந்த குறைந்தபட்ச அறிவு இல்லைன்னா அறிவார்ந்த தலைவர் சொல்ற கருத்து என்னன்றது தெரியாது. இப்போ கோளாறு யாருகிட்ட இருக்கு? அண்ணன் ஸ்டாலின் இல்ல, கோளாறு நிர்மலா சீதாராமன். அவர் பேசுற கருத்து உங்களுக்கு புரியலன்னா அதை புரிஞ்சுக்கிற அறிவு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இதை நாங்க இதுக்கு மேல எப்படி சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல. எனவே முதலமைச்சர் சரியாகத்தான் பேசுகிறார். நிர்மலா சீதாராமன் அம்மையார் தன்னுடைய அதிகாரத்தை ஓரமாக வைத்துவிட்டு, தன்னுடைய ஆணவத்தை ஓரமாக வைத்துவிட்டு, தன்னுடைய திமிரை ஓரமாக வைத்துவிட்டு அவருடைய கருத்தை உள்வாங்கினால் தமிழ்நாட்டினுடைய குரல் எத்தகைய குரல் என்பது அவருக்கு தெளிவாக புரியும். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.